ஹாய் ஐஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் சூனியான காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ ஹான் அங்கே ப்ளே பண்ணிகிட்டு இருக்கான். அப்போ எப்போ வந்து அவன் தோக்குற நிலமை வருதோ நம்ம ஹீரோயினை தான் வந்து கூட சேர்ந்து ப்ளே பண்ண சொல்லுவான் போல். அவன் ப்ளே பண்ணால் அவன் கண்டிப்பாக வின் பண்ணிடுறான். அவன் ஒரு லக்கி சமயம் இவ்வளோ நினச்சிட்டு இருக்கான். இப்போ நம்ம ஹீரோயின் நான் வந்துட்டு ஹானை லவ்வெல்லாம் பண்ண கிடையாது, எல்லாருமே நான் அவனை ரொம்ப லவ் பண்ணிட்டுருக்கேன்னு நினைக்கிறாங்க. அவனோட ஒய்ஃப்னு கூட நினைக்கிறாங்க. பட் அவனை நான் ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக தான் கூட இருக்கேன்னு அவள் சொல்கிறா. ஸோ அப்போ தான் என்ன விஷயம்னு காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் ஷாவுன்னு சொல்லிட்டு ஒரு பையனை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருந்திருக்கான். அப்போ ஆக்சிடெண்ட்டில் அவங்க பேரண்ட்ஸுமே கூட சேர்ந்து இறந்துருக்காங்க. இதனால் பழி வாங்குறதுக்காக தான் அவள் கூட வந்திருக்கான். நம்ம ஹீரோவுக்கு அவள் தான் வந்துட்டு ஆப்ரேஷன் பண்ண டாக்டரே போல். ஸோ ஃபஸ்ட் டைம் அவனுக்கு கண்ணு தெரியும் போது நீங்கள் வந்துட்டு எனக்கு பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு என்ன வேணாலும் நான் வந்துட்டு பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன், உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லி கேட்கும்போது எனக்கு நீங்கள் தான் வேணும், நான் உங்களை ரொம்ப லைக் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவள் பேசினதுமே நீங்கள் இப்போ என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, தெரிஞ்சு தான் பேசிகிட்டு இருக்கீங்களா அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோயின் நான் தெரிஞ்சு தான் பேசிகிட்டு இருக்கேன், உங்களை பார்த்ததுலேருந்தே உங்களை வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றத அவள் சொல்கிறான். ஸோ நான் வந்துட்டு உங்கள் கூட சேர்ந்து ப்ளே பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன், அதில் நீங்கள் தோற்று போயிட்டீங்கன்னா நான் சொல்கிறத நீங்கள் கேட்கணும்னு சொன்னதும் சரி ஓகே நீங்கள் கேட்குறத நான் கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கேன் அவனுமே சொல்கிறான். சேர்ந்து ப்ளே பண்ணாங்க. நம்ம ஹீரோ தோற்று போயிடுறான். சரி உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் கேளுங்க நான் கொடுக்குறேன்னு சொன்னதும் நான் எப்பயுமே உங்கள் கூட தான் சேர்ந்து இருக்கணும்னு ஆசைப்பட்றேன்னு சொல்கிறா. பிறகு அவன் கூட சேர்ந்து பெட்டில் இருக்கும்போது அங்கே நம்ம ஷாவை பார்க்குற மாதிரியே அவளுக்கு தோணிட்டுருக்கு. அவனோட கண்ணை தான் இவனுக்கு எடுத்து வச்சுருக்காங்க. ஸோ அந்த கண்ணு மாதிரியே தோணுதும். கண்ணை பார்த்துட்டே இருக்கவுமே எதுக்காக நீ என்னை இப்படி பார்க்குறேன்னு சொன்னதும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, நீ பார்க்குறதுக்கு ரொம்பவே ஹேண்ட்ஸமாக இருக்குது அப்படின்றத அவள் சொல்கிறா. ஸோ ரெண்டு பேருமே கிஸ் பண்ணிவிட்டு அங்கே ரொமான்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. பிறகு அவன் கிளம்பிட்டு இருந்தா அவள் ஹக் பண்ணிக்கிட்டதுமே இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லி கேட்கிட்டதும் நான் உங்களை மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன்னு சொல்கிறா. நீ என்ன சொல்லிட்டு இருக்க, ஒரு லவராக இருக்கணும்னு தான் ஆசைப்பட்டேன், இப்போ மேரேஜின்னு நீ எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு ஆசைப்படுற மாதிரி உனக்கு தோணலையான்னு சொன்னதும் லவராக இருந்தால் எப்பயுமே உங்கள் கூட சேர்ந்து இருக்க முடியாது, ஒய்ஃபாக இருந்தால் தானே உங்கள் கூட சேர்ந்து இருக்க முடியும் அப்படின்றத சொல்லிட்டு அவள் கேட்குறா. ஸோ அப்போ அவன் அது வந்துட்டு என்னால் முடியாதுன்னு சொல்கிறான். நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவே கவலையாயிட்டுருக்கு. நான் வந்துட்டு அங்கே கால் பண்ணிவிட்டு நான் வந்துட்டு எல்லா இன்ஃபர்மேஷனும் கலெக்ட் பண்ணிவிட்டு நீ என்னை மீட் பண்ணுறதுக்காக வான்னு சொன்னதும் நம்ம ஹீரோவுமே சரி ஓகே நான் இப்போ வர்றேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். பிறகு வந்து போனதுமே நம்ம ஹீரோயின் ஒரு வாட்ச் மாதிரி கையில் வச்சுருக்கா. அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா அதுக்குள்ளே ஷாவோட ஃபோட்டோ தான் இருக்குது. நான் கண்டிப்பாக அவனை ரிவெஞ்ச் எடுத்துடுவேன்னு செட்டவை யோசிச்சுட்ருக்கா. பிறகு அங்கே ஷென் அவன் வந்து நம்ம ஹீரோட்ட நீ நினைக்கிற மாதிரி அவள் சாதாரணமான பொண்ணெல்லாம் கிடையாதுப்பா, அவள் ஆல்ரெடி எல்லாமே பக்கா பிளான் பண்ணி தான் இங்கே வந்திருக்கா, நீ ஆல்ரெடி உன்னை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே ஏகப்பட்டதை கலெக்ட் பண்ணியிருக்கா, உனக்கு ட்ரீட்மெண்ட்டுமே அவள் தான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு வாண்டடாக வந்திருக்கான்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது அதெல்லாமே கேட்டுட்டு அவன் கோவத்தில் கொந்தளிப்பான்னு பார்த்தா அவன் கூலாக பார்த்துக்கலான்னு சொன்னதும் என்ன வந்துட்டு ஒருவேளை அந்த பொண்ணு மேலே உனக்கு உண்மையிலே லவ் வந்துச்சான்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். பிறகு ஜெனி என்ற பொண்ணு அங்கே நம்ம ஹீரோவோட அம்மா அங்கே வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க. நம்ம ஹீரோயினை பார்த்ததுமே நீ கண்டவங்களாம் வந்துட்டு என் வீட்டு மருமகளாக முடியாது, என் வீட்டு மருமகளாகணும்னா அதுக்கு ஒரு ரெப்புடேஷன் வேணும்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு ஹீரோயினை ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டு உனக்கு 5 மில்லியன் காசு தரேன், என் பையனை விட்டுட்டு போயிருன்னு சொன்னதுமே நான் அப்படிலாம் போக மாட்டேன்னு சொன்னதும் அவங்களுக்கு கோவமாயிட்டுருக்கு. நீ எப்படி வந்துட்டு என் வீட்டு மருமகளாகிறேன்னு பார்ப்போம், அவனுக்கு உண்மையில இன்ட்ரெஸ்ட் இருக்க வரைக்கும் தான் அவன் கூட சேர்ந்து அவன் ப்ளே பண்ணிட்டு இருப்பான், அதுக்கப்புறம் உன்னை விட்டுட்டு போயிடுவான்னு சொன்னதும் அப்படின்னா ஓகே உங்கள் பையனுக்கு எப்போ இன்ட்ரெஸ்ட் என் மேலே போதோ அப்போ அவனே என்னை விட்டுட்டு வந்துடுவானே, அப்புறம் ஏன் நீங்கள் காசு கொடுக்குறீங்கன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவங்களுக்கு கோவமாகி போயிட்டு என்ன திமிரா பேசிகிட்டு இருக்க, இப்போ இந்த காசை ஏற்றுக்கோ இல்லைன்னா பிறகு காசு கூட உனக்கு கிடைக்காது அப்படின்றத சொன்னதும் அப்போ அங்கே நம்ம ஹீரோவோட அசிஸ்டன்ட் வந்துடுறாரு. மேடம் இப்படி சார் உங்களை கூட்டிகிட்டு வர சொன்னாருன்னு சொன்னதும் அவங்க அங்கேருந்து போனதுமே அப்போ ஜெனி சொல்கிறா நடந்துட்டுருக்கு, இப்போ அவரோட அசிஸ்டண்ட்டே வந்து கூட்டிகிட்டு போகிறாங்கன்னா அப்போ அந்த லெவலுக்கு இம்பார்ட்டன்ட் இருக்குன்னு தானே அர்த்தம்னு சொன்னதும் அதை பற்றிலாம் நீ கவலைப்பட்டுருக்காத, நீ தான் என்னோட வீட்டு மருமக, அவ கிடையாது, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே கோவமாயிட்டுருக்காங்க. அப்போங்க நம்ம ஜெனி வந்துட்டு மனசுல உங்கள் பையனை போய் யார் மேரேஜ் பண்ணணும்னு ஆசைப்படுறது, எனக்கு இந்த மேரேஜில் விருப்பமே கிடையாதுன்னு அவ சொல்கிறா. பிறகு அங்கே நம்ம ஹீரோ மீட் பண்ண வரும்போது ஏகப்பட்ட பொண்ணுங்க அங்கே சுற்றி வளைச்சு நின்றதும் நம்ம ஹீரோயின் விலகி போக சொன்னதுமே நாங்கள் தான் இங்கே ஃபஸ்ட்டு வந்தோம், நாங்கள் ஏன் விலகி போகிறோம், நீ வந்துட்டு போன்னு சொன்னதும் அப்போ ஹீரோயின் ஒரு வாட்சை தூக்கி அங்கே வந்து போட்டுட்டு இதை போய் யார் ஃபஸ்ட்டு எடுக்கிறாங்களோ அந்த வாட்ச் வந்துட்டு அவங்களுக்கு சொந்தம்னு சொன்னதுமே இந்த வாட்சை வச்சு நீ எங்களை என்ன மடக்கிடுவேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்டதும் அப்போ அங்கே ஷென் சொல்கிறான் அதடான வாட்ச் அது 10 மில்லியன் சொன்னதுமே எல்லாருமே விழுந்தடிச்சு அங்கே ஓடிட்டுருக்காங்க அதை எடுக்கிறதுக்காக. அப்போ நீ வந்துட்டு இப்போ இந்த கேம் விளையாடுறதுக்காக 10 மில்லியன் லாஸ் பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்குன்னு சொன்னதும் உனக்கு ரியாலிட்டி என்னன்னு சொல்லிட்டு காமிக்க வேணாமா, காசுக்காக தான் அவங்க கூட சேர்ந்து அவங்க சுற்றிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயத்தை அவ சொல்கிறா. ஸோ அவங்க வந்துட்டு ப்ளே பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே நம்ம வந்துட்டு
வந்துட்டு ஷாவை பார்க்குற மாதிரியே தோணுது. ஏன்னா ஷாவ் தான் இப்படிலாம் ட்ரிக்கை யூஸ் பண்ணி அங்கே ப்ளே பண்ணுவான் போல். இதுக்கு முன்னாடி நான் உங்களை வந்துட்டு பார்த்துருக்கலான்னு சொல்லிட்டு கேட்டதும், நீங்கள் வந்துட்டு எல்லாருமே பெரிய பணக்காரவங்க, ஆனால் நான் சாதாரண ஒரு டாக்டர், என்ன எப்படி நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு சொல்லிட்டு அவ கேட்குறா. பட் அவனுக்கு டவுட் ஆகிட்டு இன்னுமே அவளை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே அவன் விசாரிக்க சொல்லிட்டு இருக்கான். இவங்க 2 பேருமே சேர்ந்து வீட்டுக்கு போகும்போது அப்போ அவங்க ட்ரெஸ் எல்லாம் அனுப்பி விட்டதுமே ஹீரோயினுக்கு அதை பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டு இருக்கு. அப்போ ஹான் அவங்க அம்மாட்ட கால் பண்ணி, எதுக்காக நீங்கள் வந்து இப்போ ட்ரெஸ் அனுப்பி விட்ருக்கீங்கன்னு சொன்னதும், உன்னோட என்கேஜ்மெண்ட்டுக்காக தான், ஜெனிக்கு உனக்குமே நாளைக்கு வந்து பார்ட்டியில் என்கேஜ்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறேன், ஒழுங்காக வந்து சேருன்னு சொன்னதும் அவனுமே அங்கேருந்து போகும்போது அப்போ ஹீரோயின், நீ என்ன உண்மையிலே உன்னை மேரேஜ் பண்ணிக்க போகிறேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஆமான்னு சொல்லிட்டு இருக்கான். இதை வந்துட்டு நான் கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும், நீ எந்த லெவலுக்கு வந்துட்டு என்ன லைக் பண்ணுறேன்னு எனக்கு தெரிய வேணாமான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே போயிட்டுருக்கான். அப்போ அங்கே மேலேருந்து ஜெனி அதெல்லாமே பார்த்துட்டு, இவ்வளோ தூரத்துக்கு நீ ட்ரை பண்ணியும் கடைசியில் ஒன்றும் முடியல பார்த்தியான்னு சொன்னதும், எனக்கு உன்னை பற்றி நல்லாவே தெரியும், உனக்கு அந்த மேரேஜில் விருப்பமே கிடையாதுல்ல, நீ வந்துட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணு, நான் அந்த மேரேஜை வந்துட்டு ஸ்டாப் பண்ணுறேன்னு சொன்னதும், எனக்கு இந்த வம்பில் விழுகிறதுக்கு விருப்பம் இல்லைன்னு அவன் மனசுலேயே யோசிச்சுட்டு பேசாமல் அவங்கிறது போயிட்டுருக்கான். ரொம்ப சந்தோஷமாயிட்டேங்க. கிளம்பிட்டு இருக்கும்போது ஹீரோயினை டையை கட்டி விட சொன்னதுமே அவள் கட்டி விட்டதும், நான் வந்துட்டு எவ்வளோ வந்துட்டு கவலையாயிட்டு என்கேஜ்மெண்ட்டுக்கு கிளம்பிட்டு இருக்கேன், இவள் வந்துட்டு அதை பற்றி எதுவுமே பேசாமல் என்னை கிளப்பிட்டு இருக்காளேன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு யோசிச்சுட்டு இருக்கான். அப்போ அங்கே இருக்க எல்லாருமே பேசுகிறாங்க, இந்த பொண்ணு எப்பயுமே சீக்ரெட் லவர் தான், அதனால தான் அவர் போய் எங்கள் மேரேஜ் பண்ண போகிறாரு, இவங்க வந்துட்டு அங்கே போய் ஸ்டாப் பண்ண போனால் அந்த 2 ஃபேமிலியுமே சேர்ந்து இந்த பொண்ணை வந்துட்டு சும்மா விட மாட்டாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. இவங்க எப்பயுமே மிஸ்டர்ஸாக தான் இருந்தாகணும்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ ஹீரோயினுக்கு அதெல்லாமே கேட்டுட்டு கவலையாயிட்டுருக்கு. அப்புறம் ஷாவுக்காக நான் எப்படி வந்து பழி வாங்க முடியும்னு சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்ருக்கா. பிறகு அங்கே வந்து பார்ட்டியில் காமிக்கிறாங்க. நம்ம ஷென் கேட்குறான், என்னப்பா இன்னுமே அந்த பொண்ணு வராமல் இருக்கா, வருவா நீ நினைக்கிறியா, இல்லை அவ்வளோதான் உனக்கு உன் மேலே இருக்க லவ்வான்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கான். ஸோ நம்ம ஹீரோக்குமே என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியலை. ஜெனியை கூப்பிட்டு அவங்க அம்மா வந்துட்டு அங்கே நீ ரிங்கை போடுன்னு சொல்லிட்டு அங்கே செய்கை காமிச்சிட்ருக்காங்க. கரெக்டாக பார்த்தாங்க நம்ம ஹீரோயின் உள்ளே என்ட்ரி ஆகிடுறா. நீ எதுக்காக இங்கே வந்திருக்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம ஹீரோட்ட டான்ஸ் ஆடவை வந்துட்டு கேட்டதுமே 2 பேருமே சேர்ந்து டான்ஸுமே ஆடிட்டுருக்காங்க. உனக்கு ரொம்பவே தைரியம் ஜாஸ்தி தான், இங்கே வரைக்கும் வந்துட்டியா ஸ்டாப் பண்ணுறதுக்கு அப்படின்றத சொல்கிறாங்க. அப்போ அவங்க அம்மாவுக்கு அதெல்லாமே பார்த்துட்டு கடுப்பாகி போயிட்டு அவட்ட அவளுங்க மெடிசன் கொடுத்து ட்ரிங்க்ஸில் அவளுக்கு கலந்து கொடுத்துரு, நீ வந்துட்டு கண்டிப்பாக அவனை மேரேஜ் பண்ணிக்கணும், உங்கள் குடும்பம் வந்துட்டு பணம் வாங்கியிருக்கீங்க இல்லை, இல்லைன்னு வச்சுக்கோ சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணையுமே வந்துட்டு மாற்றிட்டுருக்காங்க. ஸோ அவளுக்குமே வேறு வழி இல்லாமல் அங்கே ட்ரிங்க்கில் போய் ட்ரக்கை கலந்துட்டுருக்கா. அதை ஹீரோயினுக்கு ஆஃபர் பண்ணதுமே அதை வாங்கி குடித்ததும் ஹீரோயினுக்கு அங்கே தலையெல்லாமே சுற்றிட்டுருக்கு. அங்கே பார்த்தா ஒரு பர்சன் அவ்வளோங்க வீடியோஸ் எல்லாமே எடுத்துகிட்டு அவட்ட அங்கே தப்பாக நடக்க வந்துட்டுருக்கான். அந்த வீடியோஸ் எல்லாத்தையுமே ஹீரோக்குமே சென்ட் பண்ணதுமே ஹீரோ வேகமாக அங்கே ஓடி வந்துட்டுருக்கான் காப்பாற்றுறதுக்கு. இப்போ ஹீரோயின் பார்த்தா அங்கே வந்து மயக்கத்தில் இருக்கான். அந்த பர்சனையுமே அடித்து போட்டிருக்கா. அவனை அங்கேருந்து பிடிச்சி இழுத்துட்டு போக சொல்லிடுறாங்க. கையில் வந்து கத்தியை வச்சு கட் பண்ணியிருக்கா போல். உனக்கு என்னாச்சு, நீ நல்லா தானே இருக்கன்னு சொன்னதும் அங்கே ஹக் பண்ணிவிட்டு அவங்க வந்துட்டு அழுக ஆரம்பிச்சிடுறான். எனக்கு இப்படிலாம் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அவளை டச் பண்ணும்போதே அவனுக்கு புரிஞ்சுக்குது அவளுக்கு ட்ரக்கு கொடுத்துருக்காங்க, ரொம்ப ஹாட் ஆகிட்டு இருக்குன்னு. என்ன நடந்துச்சுன்னு காமிக்கிறாங்க. பார்த்தா அவன் வந்துட்டு அந்த ட்ரிங்க்னாலலாம் இப்படி ஆகலை போல். அந்த பர்சனை அடித்து போட்டுட்டு உழைச்சிட்ருக்கா. அப்போ அங்கே ஜெனி உள்ளே வந்து பயங்கரமான ஆள் தான் நீன்னு சொன்னதும் அப்போ அங்கே கத்தி வச்சு கையை கழிச்சிக்கிறா. இப்போ நான் வந்துட்டு சிம்பத்தி க்ரியேட் பண்ண வேணாமா, நானுமே உன்னை காப்பாற்றிட்டேன், உனக்கு இந்த மேரேஜ்லேருந்து விடுதலை, நீ போன்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கிறா. ஸோ அதனால தான் அவளுக்கு ஹார்ட்டாக ஃபீல் ஆகிட்டுருக்கு. நம்ம ஹீரோவை அவங்க கிஸ் பண்ணிவிட்டு ஷவுன்னு சொல்லிட்டு பேசினதுமே அவ்வளோதான் அவனுக்கு டென்ஷன் ஆகி போயிடுது. வேறு யாரோட பேரை சொல்லிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அங்கே போஸ்ட் பண்ணி அவ கூட வந்து ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கான். என்னை பற்றின சில டீட்டெயில்ஸ் எல்லாமே அனுப்பி விடுறாங்க. இதுக்கு முன்னாடி ஷாவன்ற ஒரு பர்சனை வந்துட்டு லவ் பண்ணியிருக்கா. அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆன அன்னைக்கே வந்து தேடிங்க வந்துட்டு ஏன்னா அவனோட கண்ணை தான் உனக்கு வச்சுருக்காங்கன்னு சொல்லி. ஸோ அதை பார்த்துட்டு அவனுக்கு ரொம்ப கஷ்டமாகி போயிட்டு நம்ம ஹீரோயின் எந்திரிச்சதுமே ஷாவ் யார் அப்படின்ற செட்டு இங்கே கேட்கும்போது அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொன்னதும் அப்போ அங்கே அவன் ரொம்ப கோவமாயிட்டு, நீ இப்போ என்கிட்ட போய் சொல்லிட்டு இருக்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும், நீ வந்துட்டு அப்போ என்ன வந்து நீ என்னை ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக வந்தியா, அந்த ஆக்சிடெண்ட்டை நான் பண்ணேன்னு சொல்லிட்டு நீ வந்து நினைக்கிற மாதிரி எதுவும் கிடையாதுன்னு நம்ம ஹீரோயின் சொல்கிறா. நான் உண்மையிலே வந்துட்டு ஒன்றை தான் லைக் பண்ணிகிட்ருக்கேன், ப்ளீஸ் நீ புரிஞ்சுக்கோன்னு சொல்லிட்டு அவள் எவ்வளோ பேசி ட்ரை பண்ணுறா. பட் அவன் கோவமாயிட்டு அங்கேருந்து போனதுமே நான் எப்படி வந்துட்டு ரிவெஞ்ச் எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு இவள் யோசிச்சுட்டு வெளியே வரும்போது அங்கே பார்த்தா இவளோட வீடியோஸ் எல்லாத்தையுமே அங்கே வெளியே அனுப்பிவிட்டு அவளை ரொம்ப அசிங்கப்படுத்திட்டு இருக்காங்க. பட் நம்ம ஹீரோக்கு அதை பற்றி எதுவுமே வந்துட்டு கவலையே இல்லை, அவன் பாட்டு கூலாக இருக்கான். அப்போ அவங்க அம்மா நீ மரியாதையோடு இங்கேருந்து போயிட்டு நான் நல்லதுன்னு சொன்னதும் இதெல்லாம் உங்களோட வேலை தானே என்னை அசிங்கப்படுத்துறதுக்காகன்னு சொன்னதும் ஆமாம் நீ வந்து என் பையனை வந்துட்டு ஓவலையில் விழுக வைப்பேன்னு பார்க்குறியான்னு சொன்னதும் உங்கள் பையன் என்ன தவிர வேறு யாரையும் மேரேஜ் பண்ணிக்க மாட்டான், அது கண்டிப்பாக நடக்க போகுதுன்னு சொன்னதுமே கோவமாயிட்டு கண்ணத்தில் அடைஞ்சிடுறாங்க. அப்போ அங்கே நம்ம ஹீரோயினை பற்றின சில டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபோனுக்கு வந்ததுமே அவன் ரொம்ப ஸ்பீடாக வந்துட்டுருக்கான். இவங்க 2 பேத்துக்குள்ளேயுமே அங்கே பயங்கரமாக வாக்குவாதம் ஆகிட்டுருக்கு.
இப்போ நீ வந்துட்டு கண்டவங்களோட சேர்ந்து சுற்றுவ, ஆனால் வந்து நீ என் வீட்டு மருமகளான்னு ஆசைப்படுறியான்னு சொல்லும்போது நீ எதுக்காக இங்கே வந்த, உன் நல்லதுக்காக தான் பண்ணிட்டுருக்கேன், நீ நினைக்கிற மாதிரி இவன் நல்ல பொண்ணு கிடையாது, ஏதோ பிளான் பண்ணி தான் இங்கே வந்திருக்கான்னு சொன்னதுமே நீங்கள் இப்போ எதுக்காக அவளை அசிங்கப்படுத்தி பேசிகிட்டு இருக்கீங்க, அந்த ரூமில் அவ கூட சேர்ந்து இருந்ததே நான் தான் சொன்னதும் அதை கேட்டுட்டு அவங்களுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. நீ இப்போ வந்துட்டு எல்லாரும் முன்னாடி வச்சு நீ என்ன சொல்ல வர, என்னை வந்துட்டு நீ வந்து ஏற்றுக்கவையான்னு சொல்லிட்டு அவள் கேட்டதுமே அவன் ஹக் பண்ணிவிட்டு நான் யாருக்காக உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறான். என்ன விஷயம்னு பார்த்தா நம்ம ஹீரோயினை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் அவளே தான் அவனோட ஃபோனுக்கு அங்கே சென்ட் பண்ணி இருந்திருக்கா. ஏன்னா வந்துட்டு நல்ல விஷயமா சென்ட் பண்ணி இருந்திருக்கா போல், எதுவுமே வந்து தப்பு பண்ணலைன்ற மாதிரி. ஸோ அவங்க வந்துட்டு அவன் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போனதுமே தயவு செஞ்சு நில்லுன்னு சொல்லிட்டு அவங்க கையை பிடிக்கும் போது அந்த வாட்ச் வந்து கீழே விழுந்ததுமே வேகமாக அதை போய் வந்துட்டு அவங்க அம்மா எடுத்துக்கிறாங்க. ஹீரோயின் முதல் நீங்கள் தாங்கன்னு சொன்னதும் இப்போ இதை வந்துட்டு எதுக்காக நீ வந்துட்டு மறைச்சிட்ருக்கா, அப்போ இதுக்குள்ளே என்ன விஷயம் இருக்குது, ரொம்ப பிடிச்சவங்களோட ஃபோட்டோவை தானே வச்சுருப்பாங்க, அப்போ வேறு எவனையே நீ லவ் பண்ணிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு கேட்குறப்ப நம்ம ஹீரோ அதுக்குள்ளே யாரோட ஃபோட்டோ இருக்குன்னு சொல்லிட்டு கேட்குறப்ப உங்களுக்கு இப்போயுமே என்னோட மேலே நம்பிக்கை இல்லையான்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்குறா. நம்பிக்கை பற்றிலாம் ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா அவங்களோட ஃபோட்டோ தான் இருக்குது. ஸோ அதை பார்த்துட்டு அவங்களுக்கே ஷாக்காகி போயிடுது. உங்கள் கூட சேர்ந்து இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால தான் இப்படி ஃபோட்டோ நான் வச்சுருக்கேன்னு சொன்னதும் மேரேஜுக்கு அப்புறம் நம்ம 2 பேருமே சேர்ந்து அதிகமான ஃபோட்டோஸ் வந்து கிளிக் பண்ணலான்னு சொன்னதும் இப்போ வரைக்குமே ஆனால் உங்களுக்கு என் மேலே நம்பிக்கை வரலையேன்னு சொன்னதுமே வந்துட்டு பிரச்சனை இல்லை, நீ ஒன்றும் கவலைப்படாதன்னு சொல்லிட்டு அங்கே எல்லோரும் முன்னாடி வச்சு நான் வந்துட்டு மேரேஜ்னு ஒன்று பண்ணால் அது இவ்வளோ தான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவன் அங்கே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுறான். ஸோ அவங்க ரொம்ப ஷாக் ஆகிடுச்சிருக்கு. அப்போ ஹீரோயின் சொல்கிறா, இப்போ எனக்கு இவ்வளோ தூரத்துக்கு அசிங்கம் நடந்துச்சுன்னா அது யார் பண்ணாங்கன்னு நினைக்கிற, எல்லாமே உன்னோட அம்மா தான் சொன்னதும் அப்போ அவங்க அம்மாட்ட அவன் கோவப்பட்டுருக்கான், எப்படி நீங்கள் இந்த மாதிரி பண்ணுவீங்கன்னு. அப்போ அங்கே அந்த ஜெனி வந்து நான் தான் இதெல்லாம் பண்ணேன், நீ என்னை மேரேஜ் பண்ணாமல் நீ வேறு ஒருத்தி கூட சேர்ந்து சுற்றுனேன்னா நான் உன்னை எப்படி வந்துட்டு சும்மா விடுவேன்னு சொல்லிட்டு அவன் மேலே அவள் பழி ஏற்றுக்கிறா. அப்போ அங்கே ஜெனிட்ட அங்கே வந்துட்டு அவள் மெசேஜ் பண்ணிவிட்டு நல்ல வேளை நீயும் தப்பிச்ச நானும் தப்பிச்சேன், உன்னோட லைஃப் பார்த்துட்டேன், இதுக்கப்புறம் நான் வந்துட்டு எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் அப்படின்றத அவள் சொல்கிறா. அப்போங்க நம்ம ஷென் சொல்கிறான், ஆனால் எனக்கு என்னமோ டவுட்டாக இருக்குப்பா, அந்த பொண்ணு உண்மையிலே ஏதோ விஷயங்களை மறைச்சிட்ருக்காங்க, ஆனால் நீ அதை கண்டுங்காணாமல் இருக்கேன்னா என்ன அர்த்தம், உண்மையிலே அந்த பொண்ணு மேலே உனக்கு என்ன லவ் வந்துருச்சான்னு சொல்லிட்டு கேட்கும்போது இருக்க பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். அப்போ தான் நம்ம ஹீரோயினுக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் ஷாவை வெட்டிங் பண்ண ரொம்ப சந்தோஷமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது தான் இப்படி கார் ஆக்சிடெண்ட்டில் அவனும் அவங்க அப்பா அம்மாவுமே இறந்து போயிட்டாங்கன்ற விஷயத்தை அங்கே கால் பண்ணி சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ இதை பற்றி இவ யோசிச்சுட்ருக்கான். அப்போங்க நம்ம ஹீரோ அவளுக்கு வந்துட்டு அங்கே ஒரு செயினை போட்டு விட்டுட்டு நீ பார்க்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படின்றத சொல்கிறான். ஆனால் வந்துட்டு எதையும் நீ என்கிட்ட மறைக்கிற மாதிரி இருக்கே, என்ன விஷயம், ஏதாச்சும் வந்துட்டு நீ என்கிட்ட சொல்லணுமான்னு சொல்லிட்டு கேட்டதுமே நம்ம ஹீரோயின் அப்படிலாம் எதுவுமே கிடையாதுன்னு சொல்லிட்டு அவனோட கண்ணவே தான் பார்த்துட்ருக்கா. அவனுக்குமே வந்துட்டு டவுட் ஆகிட்டு தான் இருக்குது. நெக்ஸ்ட் டே பார்த்தாங்க ஷாவோட ஃபோட்டோக்கு முன்னாடி உட்காந்து அவள் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டுருக்கா. கண்டிப்பாக நான் அவனை ரிவெஞ்ச் எடுக்காமல் விட மாட்டேன்னு சொல்கிறான். அப்போ தான் என்ன விஷயம்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. டாக்டர்கிட்ட ஷாவை காப்பாற்ற சொன்னதுமே ஷா வந்துட்டு இறந்து போயிட்டான் ஆக்சிடெண்ட்டில், பேரண்ட்ஸுமே இறந்துட்டாங்கம்மான்னு சொன்னதும் அவள் ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருக்கும்போது அப்போங்க நம்ம ஹீரோக்கு இப்படி வந்துட்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அங்கே பேசிட்டு போயிட்டு இருந்திருக்காங்க. ஸோ இதை பற்றின இன்ஃபர்மேஷனுமே அவளோட ஃபோனுக்கு வந்திருக்கு. இப்படி அவளோட கண்ணை தான் எடுத்து வைக்க போகிறாங்கன்னு, கண்டிப்பாக நான் வந்துட்டு சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு பேசிகிட்டு இருக்கும்போது ஃபைனலாக நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துடுறான். அப்போ இத்தனை நாளாக நீ இவனுக்காக தான் வந்துட்டு என்னை வந்து நீ சீட் பண்ணிட்டு இருந்திருக்க, கண்ணவே பார்த்துட்டு இருந்தீ அப்புறத்தமான்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். அவனுக்கு ஒரு பக்கம் ரொம்பவே கவலை ஆயிட்டுருக்கு, நம்மளை லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டாளேன்னு. அப்போ நம்ம ஹீரோயின்ட்ட நீ வந்து இப்போ இவனோட முன்னாடி இப்போ என்னை ஹக் பண்ணி கிஸ் பண்ணு அப்படின்ற சொன்னதும் நீ என்ன பேசிகிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. என் கூட சேர்ந்து டெய்லியில் பெட்டில் வந்துட்டு நீ என்ஜாய் பண்ணும்போது தெரியலையா அப்படின்ற சொன்னதும் இப்போ நம்ம ஹீரோயின் நீ வார்த்தைகளை பார்த்து பேசுன்னு சொல்லும்போது நீ வந்து உனக்காக தானே இவ்வளோ தூரத்துக்கு பண்ணியிருக்கா, அப்போ நான் வந்துட்டு சொல்கிறத நீ இப்போ பண்ணிதாகணும்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்பட்டுருக்கான். பட் ஹீரோயின் நீ இப்படிலாம் அசிங்கம் பண்ணாதன்னு சொன்னாலுமே அங்கே நம்ம ஹீரோயின் ஆமாம் நான் உன்னை ஹேட் பண்ணிகிட்ருக்கேன்னு சொன்னதுமே அவன் கோவமாயிட்டு போர்ஸ் பண்ணி கிஸ் பண்ணதும் மரியாதை என்கிட்ட அந்த விலகிருன்னு சொல்லும்போது அவளை வந்துட்டு அங்கே போர்ஸ் பண்ணிகிட்ருக்கான். தயவு செஞ்சு நீ இப்படிலாம் பண்ணாதான்னு சொன்னாலுமே அங்கே வந்துட்டு கேட்க மாட்டான். அவன் முன்னாடியே அந்த ஃபோட்டோக்கு முன்னாடியே வச்சு அவள் கூட சேர்ந்து தப்பாக இருந்துட்டு அவளை அங்கே வந்துட்டு பிடிச்சி தள்ளி விட்டுட்டு போனதும் மேலே மறைஞ்சிருந்து அதெல்லாமே ஒரு பர்சன் பார்த்துட்ருக்கான். ஸோ வீட்டுக்கு வந்துட்டுமே ரொம்ப ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டுங்க ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க ஃப்ரெண்டு இப்போ நான் சொன்னது எல்லாமே உண்மையாயிடுச்சு பார்த்தியான்னு சொல்லும்போது அங்கே ஏகப்பட்ட கேர்ள்ஸை வந்துட்டு அவன் கூப்பிட்ருக்கான் அவங்க சமாதானப்படுத்துறதுக்காக. அப்போ எனக்கு வந்துட்டு யாரும் தேவையில்லைன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் அங்கே வந்து நின்னதுமே ஒரு கேர்ளை கூப்பிட்டு அங்கே க்ளோஸாக இருக்க மாதிரி அவன் காமிச்சிக்கிறான். அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் என்னோட பக்கத்தில் போய் உட்காந்து அவங்க பக்கத்தில் க்ளோஸ் ஆனதுமே அவனுக்கு ஒரு பக்கம் பயமாயிட்டுருக்கு, கோவத்தில் நம்மளை கொலை பண்ணிடுவானேன்னு சொல்லிட்டு அப்போ அவன் கோவப்பட்டு அவன் பிடிச்சி இழுத்துட்டு போனதும் அரண்டு போய் எங்கள் ஷென் உட்காந்துட்டு இருக்கான். நல்ல வேளை சாமி நான் தப்புச்சேன்னு
இப்போ என்ன நீ வந்து பண்ணிட்டுருக்க, எதுக்காக நீ ஜெலஸ் ஆயிட்டு இந்த வேலை பண்ணுறேன்னு ஹீரோயின்ட்ட கேட்டதும், நான் என்ன ஜெலஸ் ஆயிட்டு பண்ணிட்டுருக்கேன், நீ தான் ஜெலஸ் ஆயிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டுருக்க, நாமே பக்கத்தில் க்ளோஸாக இருந்தால் உனக்கு என்ன, நான் வந்துட்டு பழி வாங்கணும்னு தான் வந்தேன், பட் வந்துட்டு உண்மையிலே நான் உன்னை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னு சொன்னதும் என்னை பார்த்தா உனக்கு என்ன முட்டாள் மாதிரி இருக்கான்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவமாயிட்டு இருக்கான். இப்போ ப்ளீஸ் நான் சொல்கிறத கேளுன்னு சொன்னபோது ஏகப்பட்ட ஆளுங்க அங்கே வந்துட்டு இருக்காங்க சுற்றி உழைச்சி அடிக்கிறதுக்காக. ஃபஸ்ட்டு நீங்கள் இருந்து எஸ்கேப் ஆகி போகுன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் அந்த பர்சன் அங்கே கண்ணை காமிக்கிறா. அவனுக்கு எதுவும் புரிய மாட்டுது, என்னடா பண்ணுறான்னு சொல்லிட்டு. அப்போங்க அவன் அடிக்க போகிறப்ப நம்ம ஹீரோயின் உடலை வந்து விழுந்து அவளுக்கு அடிபட்டு போயிடுது. அவங்க ரொம்ப பயந்து போயிட்டு அவங்க கூட சேர்ந்து ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறான். ஆல்ரெடி பார்த்தா நம்ம ஹீரோயின் வேறு ஆளுங்களை ஏற்பாடு பண்ணியிருப்பா போல், அவங்க நினச்சி பண்ணா கடைசியில் இவன் வந்து அந்த பர்சனோட அண்ணனை வந்துட்டு அங்கே பேங்க்ரா பண்ணி விட்டுருக்கான். ஸோ அதனால தான் வந்துட்டு அவங்க அடிக்க வந்திருக்காங்க. எப்படியே காப்பாற்றி எங்கள் வீட்டுக்குமே அவன் கூட்டிகிட்டு வந்துடுறான். அப்போங்க டாக்டர் வந்து அவளுக்கு வந்து அவங்களுக்கு ரொம்ப அடிபட்டிருக்கு, அதனால் பிளட்டு லாஸ் ஆன அவஸ்தை இன்னுமே எந்திரிக்காமல் இருக்காங்க அப்படின்ற விஷயத்த சொல்கிறாங்க. பிறகு அவனை பிடிச்சாச்சுன்ற விஷயத்த சொன்னதுமே அவன் மேலே கையை வச்சிருக்கான். அவனை எப்படி நான் உயிரோட விடுவேன், போட்டு தள்ளுங்கன்னு சொல்லிட்டு அவன் சொல்லிடுறான். ஸோ நம்ம ஹீரோயினை ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டுருக்கான். நீ தயவு செஞ்சு கண்ணை மட்டும் வந்து முழிச்சிரு, உனக்கு நான் சப்ஸ்டியூட்டாகவுமே இருக்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன், நீ அவனோட கண்ணுக்காக வந்தேன்னா அதுக்காகவுமே நான் ரெடியாக இருக்கேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ஃபீல் பண்ணுறான். இப்போ ஹீரோயினுங்க கண்ணை முழிச்சதுமே அவளோட மைண்டில் ஆனால் இன்னுமே வந்துட்டு நான் உன்னை சும்மா விட மாட்டேன்டா, ரிவெஞ்ச் எடுத்தே அவேன்ற மாதிரி தான் போயிட்டுருக்கு. நெக்ஸ்ட் டே பார்த்தா அங்கே மேரேஜுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ஹீரோயின் உண்மையிலேயே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கா. அங்கே மேரேஜுக்காக என்ட்ரி ஆகும்போது அங்கே ஒரு பர்சன் அது எல்லாத்தையும் பார்த்துட்ருக்காங்க. ரிங்கை போடுறப்ப கத்தி எடுத்து அவனை குத்தி கொலை பண்ணிடணும்னு சொல்லிட்டு அவளோட மைண்டில் போயிட்டுருக்கு. அப்போ அங்கே மேரேஜுக்கு உங்களுக்கு ஓகேவான்னு சொல்லிட்டு இங்கே கேட்கும்போது ஹீரோயின் அமைதியாக அவனவே பார்த்துட்ருக்கா. ஓகே சொல்கிறதா இல்லையான்னு சொல்லிட்டு அவளுக்கு எதுவும் புரிய மாட்டுது. என்ன யோசிச்சுட்ருக்க, நீ வந்துட்டு என்கிட்ட இப்போ ஆசைப்பட்டு வந்துட்டு இதுக்கப்புறம் நான் உன்னை போக விட மாட்டேன், நீ என்னை மேரேஜ் பண்ணிட்டு ஆகணும், இன்னும் உன் மைண்டில் என்ன போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு கேட்கும்போது கத்தி எடுத்து அவள் குத்த போயிடுறா. அப்படின்னு இப்பயுமே நீ வந்துட்டு என்ன ரிவெஞ்ச் எடுக்கணும்னு தான் வந்த, இவ்வளோ தூரத்துக்கு என்ன நீ ஹேட் பண்ணிட்டுருக்கியான்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவள் ஆமான்னு சொன்னதுமே அப்படின்னா ஏன் ஸ்டாப் பண்ணிட்டுருக்க, கத்தி வச்சு குத்துன்னு சொல்கிறான். பட் அவளால் அங்கே குத்த முடியல. அவன் பிடிச்சவங்க குத்துனா கத்தி அவள் பயந்து போய் கீழே போட்டா. அவள் உண்மையிலேயே அவனை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டா. அது வந்துட்டு அவனுக்கு புரிய மாட்டுது. அப்போ அங்கே மேலே இருக்க அந்த பர்சன் வந்துட்டு இவ என்ன கொலை பண்ண மாட்டா போலையேன்னு சொல்லிட்டு அவனை அங்கே ஷூட் பண்ண போகும்போது வேமா பிடிச்சி தள்ளி விட்டுட்டு இவ காப்பாற்றிடுறான். வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து வச்சுருக்காங்க. நீ எதுக்காக இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க, எதுவும் சாப்பிடாம நீ சாப்பிடுன்னு சொல்லும்போது எனக்கு எதுவும் தேவை கிடையாதுன்னு சொல்லிட்டு கோவப்பட்டுட்ருக்கான். நான் தயவு செஞ்சு வந்துட்டு உன் கூட சேர்ந்து எனக்கு இருக்க விருப்பம் இல்லை, என்னை விட்டுன்னு சொல்லுதும் என்ன நினச்சிட்ருக்க, இந்த கத்தியை வச்சு வேணால் என்னை குத்தி கொலை பண்ணிடு, நான் உன்னை என்கிட்ட இருந்து போக விட மாட்டேன், உன் இஷ்டத்துக்கு நீ என்கிட்ட வருவேன், லவ் பண்ணுறேன்னு சொல்லுவேன், அப்புறம் வேணான்னு சொல்லிட்டு விட்டுட்டு போவையா, நீ நினைச்சாலும் இதுக்கப்புறம் நீ என்னை விட்டுட்டு போக முடியாது, நீ என் கூட தான் சேர்ந்து இருந்தாகணும்னு அவன் சொல்கிறான். பிறகு அங்கே அசிஸ்டண்ட்டை டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே விசாரித்து எல்லாத்தையுமே கண்டுபிடிக்க சொல்லிட்டு இருக்கான். ஸோ அவருமே ஓகேன்னு சொல்லிட்டு போகிறாரு. பிறகு நெக்ஸ்ட் டே பார்த்தா அந்த ஷாவோட ஃபோட்டோக்கு முன்னாடி வேறு ஒரு பர்சன் வந்துட்டு அங்கே ஃப்ளார்லாமே வச்சதுமே ஹீரோயின் அதை பார்த்துட்டு ஷாக்காகி போயிட்டு நீங்கள் யார், எதுக்காக ஷாவோட ஃபோட்டோக்கு முன்னாடி ஃப்ளார் வைக்கிறீங்கன்னு சொன்னதும் அப்போங்க அந்த பர்சன் வரைக்குமே நீ நினச்ச காரியத்தை முடிக்கவே இல்லை, அப்புறம் எப்படி வந்துட்டு நீ வந்து அவனை லவ் பண்ணேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது யார் நீங்கன்னு சொல்லிட்டு அவன் மாஸ்க் எடுக்க போகிறப்ப மாஸ்க்கை எடுக்க விட மாட்டான் அந்த பர்சன். இங்கே பாரு இந்த வீடியோன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ காமிக்கிறாங்க. இப்படி அவருக்கு வந்துட்டு ஆப்ரேஷன் பண்ணி இந்த கண்ணை வச்சாச்சின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ தான். அதை பார்த்துட்டு அவர் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுததுமே பார்த்தியா ஷாவோட கண்ணை வந்துட்டு எப்படி எடுத்திருக்காங்கன்னு, அவனை காப்பாற்றி இருந்திருக்கலாம்ல, கடைசியில் கொலை பண்ணிட்டாங்க, பேரண்ட்ஸுமே இல்லாமல் போயிட்டாங்க, இதெல்லாம் நீ மைண்டில் வச்சுக்கோன்னு சொல்லிட்டு நல்லா ஏற்றி விட்டுட்டு போயிடுறாங்க. நம்ம ஹீரோயின் ஆளவே காணமேன்னு சொல்லிட்டு வீட்டில் எல்லாருக்குமே அங்கே ரொம்பவே பதட்டமாயிட்டுருக்கு. அப்போ பார்த்தா ஒரு பர்சன் அங்கே வந்து அடித்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. என்னென்னு பார்த்தா நம்ம ஹீரோயின்ட்ட அந்த பர்சன் வந்துட்டு மிஸ்பிஹேவ் பண்ணியிருக்கான். அவள் வந்துட்டு உங்களை மேரேஜ் அதுவுமா ஹிட் பண்ண வந்தால, அதனால தான் நான் பழி வாங்குறதுக்காக இப்படிலாம் பண்ணேன், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, அவளை நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு பேசினதும் கோவமாயிட்டு கண்டத்தை சேர்ந்து அரைஞ்சிட்டு என்ன தைரியம் தான் என்னோட உமன் மேலே கையை வைப்பேன், நான் உன்னை சும்மா விட மாட்டேன்டான்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் எதுக்காக நீ இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க, இப்படிலாம் பண்ணுறதுனால எந்த ஒரு பிரயோஜனமே இல்லை, எனக்கு உன் மேலே எந்த ஒரு லவ்வுமே வராதுன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணும்போது அதெல்லாம் கேட்டுட்டு நீ அப்படிலாம் எதுவுமே பேசிகிட்டு இருக்காத, நான் உண்மையிலே உன்னை ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லும்போது அவங்க அம்மாங்க வந்துடுறாங்க. யாரை கேட்டா திரும்ப இவ்வளோ கூட்டிகிட்டு வந்திருக்க வீட்டுக்குன்னு சொல்லிட்டு அவங்க பயங்கரமாக அங்கே கத்திட்டுருக்காங்க. அப்போங்க அவன் வந்துட்டு நான் யார் பேச்சையும் கேட்க மாட்டேன், அவள் இல்லாமல் என்னோட லைஃப்பில் வந்துட்டு வேறு எதுவுமே கிடையாது, நான் அவளை தான் லவ் பண்ணிகிட்ருக்கேன்னு சொன்னதும் நீ நினைக்கிற மாதிரி இவன் நல்ல பொண்ணு கிடையாது அப்படின்றத சொன்னாலுமே அவன் காதலே வாங்கிக்கல, கண்டுக்காமல் அவன் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறான். நம்ம ஹீரோயினுக்கு அவள் லவ் பண்ணுறான்றதே ரியலைஸே ஆக மாட்டுது. அங்கே பிறகு அவள் வந்து அவனோட லேப்டாப்பில் போய் பையனோட சீக்ரெட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துக்கிறா. நெக்ஸ்ட் டே வந்துட்டு சாப்பிட்டுட்டு இருந்தால் அவளுக்கு வாமிட்
போயிட்டு வர மாதிரி இருக்குது. இப்போ என்னாச்சு உனக்கு ஹாஸ்பிட்டல் போகலாமான்னு சொல்லிட்டு அவன் கேட்டுட்டு இருக்கும்போதே அங்கே போலீஸ் வந்துடுறாங்க. அப்போ அவங்க வந்துட்டு உங்களோட கம்பெனி விஷயத்தில் சிலதுக்காக உங்களை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கோம், நீங்கள் எங்கள் கூட வாங்கன்னு சொன்னதும் நீ பயப்படாத நான் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அவன் போயிட்டுருக்கான். நம்ம ஹீரோயின் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரும்போது அப்போ அங்கே ஒரு பர்சன் நிற்கவுமே நீ யார் இங்கே எதுக்கு வந்துட்டுருக்குன்னு சொல்லும்போது அவன் டேர்ன் ஆகி நின்றா பார்த்தா ஷாவ் தான் உயிரோடு இருக்கான். அவனை பார்த்ததுமே அவளால் நம்பவே முடியலை. அவங்க நீ வந்துட்டு அப்போ சாகலையா, நீ உயிரோடு இருக்கியான்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஆமாம் நான் உயிரோட தான் இருக்கேன், நான் பழி வாங்குறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன்னு சொன்னதும் என்ன பேசிகிட்டு இருக்க, பழி வாங்குறதுக்காக பண்ணிகிட்ருக்கேன்னு சொன்னதும் ஆமாம் என்னோட உண்மையான பேரண்ட்ஸ் வந்து இறந்து போனதுக்கு காரணமே இவனோட ஃபேமிலி தான், அதை எப்படி உங்களை நான் சும்மா விடுவேன், இவன் தான் அந்த குடும்பத்தோட ஹையர், இவனை வந்துட்டு அழிச்சிட்டா அந்த குடும்பமே இல்லாமல் போயிடும்லன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ஃபீல் பண்ணுறான். இப்போ ஹீரோயின் அன்னைக்கு அப்போ ஆக்சிடென்ட் ஆகி நீ கால் பண்ணி என்னை வர வச்சது நீயே தான் பண்ணியான்னு சொன்னதும் அவன் ஆமான்னு சொல்லிட்டு இருக்கான். 100 பேரண்ட்ஸ் வந்துட்டு அதில் இறந்து போயிட்டாங்களே உனக்கு அதை பற்றி கவலை இல்லையான்னு சொன்னதும் அவங்க வந்துட்டு எதுவுமே பண்ண விட மாட்டேன்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணாங்க. அப்புறம் நான் என்ன பண்ண முடியும், அதனால தான் இறந்தா இறக்கட்டும், நான் பழி வாங்கணும்னு இப்படி தான் பண்ணேன்னு சொன்னதும் ஹீரோயின் பயங்கரமாக கத்திட்டு கோவப்பட ஆரம்பிச்சிடுறா. என்ன மாதிரி மனுஷன், வளர்த்தவங்களை வந்துட்டு பழி கொடுப்பியா பழி வாங்குறதுக்காகன்னு சொல்லிட்டு கோவப்பட்டுட்டு இருக்கா. நான் வந்துட்டு கண்டிப்பாக உனக்காக வந்துட்டு எதுவும் பண்ண மாட்டேன்னு சொன்னதும் கோவமாயிட்டு 2 பேத்துக்குமே சண்டை வந்துடுது. நான் வந்து உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன், நீ என் கூட சேர்ந்து வந்துடுன்னு சொன்னதும் கோவப்பட்டவ கன்னத்தில் அரைஞ்சிடுறா. அப்போ வயிறு ரொம்ப பெயின் ஆகும்போது கையில் இருக்க ரிப்போர்ட் அவன் வாங்கி பார்த்துட்டு அவன் ரொம்ப ஷாக்காகி போயிடுறான். நீ வந்துட்டு அப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கியா, என்ன நீ வந்து பண்ணிட்டுருக்க, நீ வந்து முட்டாள் மாதிரி வேலை பார்த்துட்ருக்க, அப்படின்னா உண்மையிலேயே நீ அவனை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டியான்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாயிட்டு இப்போ நீ வா ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம போய் அபார்ஷன் பண்ணிடலாம், நீ எனக்கு தான் சொந்தம்னு சொல்லிட்டு அவன் போஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு போகும்போது நம்ம ஹீரோங்க வந்ததுமே கழுத்தில் கத்தி வச்சுட்டு அங்கே மிரட்ட ஆரம்பிச்சிடுறான். நீ மரியாதை அவளை விட்டு, நீ வந்துட்டு ஏதாச்சும் பண்ணேன்னா நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு கோவப்படும் போது நீ வந்து என்னோட பேரண்ட்ஸ் இறந்து போனதுக்கு காரணம், நான் எப்படி உன்னை சும்மா விடுவேன்னு சொல்லிட்டு அவங்க கோவப்பட்டுச்சேக்கான். அப்போ தான் என்ன விஷயம்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் அந்த பென்ட்ரைவில் வந்துட்டு ஏற்றவே இல்லை போல், எல்லாமே பக்கா பிளான் பண்ணி இவனை வெளியே வர வைக்கணுன்றதுக்காக பண்ணியிருக்காங்க. உள்ளே வந்துடுறான். நீ இப்போ இதுக்காக இதெல்லாம் பண்ணிட்டுருக்க, நீ வந்துட்டு ஒரு டைம் ஆச்சு எனக்கு வாய்ப்பு கொடுக்க வேணாமா அப்படின்ற சொல்லிட்டு கேட்டிருக்கான். ஸோ அதை கேட்டுட்டு தான் ஹீரோயினுமே இதே மாதிரி பண்ணியிருந்திருக்கா. அப்போ அங்கே அவன் ரொம்ப கோவமாகி போயிட்டு அப்படின்னா நீ அவனோட பேச்சை கேட்டு நீ எனக்கு துரோகம் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாயிட்டிருக்கான். நீ எதுக்காக வந்துட்டு என்னோட பேரண்ட்ஸோட சாவுக்கு காரணமாக இருந்தேன்னு சொல்லிட்டு கோவப்படும் போது நான் என்ன தப்பு பண்ணேன், எல்லா எவிடன்ஸுமே இருக்குது பாரு, எந்த ஒரு அறிவுமே இல்லாமல் கொண்டு போய் எல்லாத்தையுமே அந்த மார்க்கெட்டில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்க, அதை வந்துட்டு அவங்களால ஹேண்டில் பண்ண முடியலை, தோல்வி ஏற்றுக்க முடியாமல் ப்ரெஷரை ஹேண்டில் பண்ண முடியாமல் அவங்களாவே சூசைட் பண்ணிட்டு இறந்து போயிட்டாங்க, இதில் வந்துட்டு என்னோட தப்பு என்ன இருக்குன்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். ரெண்டாவது ஆப்ரேஷன் வந்துட்டு உன்னோட கண்ணை வச்சு பண்ணலைன்றது அவளுக்கு வந்துட்டு இப்போ புரிஞ்சிருக்கும், நீ வந்து அவளை பொய் சொல்லி ஏமாத்தியிருக்க, எனக்கு வந்து டொனேட் பண்ணவங்ககிட்ட இருந்து தான் கண்ணு கிடச்சிச்சுன்ற விஷயத்தையுமே சொல்கிறான். ஸோ வந்துட்டு ஹீரோயின் அவன் கையை கடிச்சு வச்சுட்டு இருந்து வந்ததுமே அவனை அங்கேருந்து பிடிச்சி இழுத்துட்டு போயிடுறாங்க. ஸோ இதுக்கப்புறமே நான் இங்கே இருக்க விரும்பலன்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து கிளம்பி போகிறா. நான் என்னோட பேபியை வந்துட்டு வச்சுட்டே நான் போகிறேன், அவனை வந்துட்டு நான் லவ் பண்ணுறேன், பட் வந்துட்டு என்னால் வந்துட்டு அந்த லவ்வை ஏற்றுக்க முடியல, நான் அவனை ஏமாற்றி தானே இந்த மாதிரி பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அவளுக்கு கில்ட்டி ஆகிடுச்சிக்கு. நம்ம ஹீரோவிட்ட ரிங்கை கொடுத்தவங்க மேரேஜுக்காக ப்ரப்போஸ் பண்ணியிருந்திருக்கான். பட் அதை ஏற்றுக்காமல் நம்ம ஹீரோயின் அங்கேருந்து கிளம்பும்போது அப்போ ஹான் தயவு செஞ்சு நீ என்னை விட்டுட்டு மட்டும் போயிடாத, என்னால் வந்துட்டு அதை தாங்க முடியாது, ப்ளீஸ் நீ வந்துட்டு எனக்கு ஒரு சான்ஸ் கொடுன்னு சொல்லிட்டு கேட்டாலுமே ஹீரோயின் தன்னோட கில்ட்டியால் வந்துட்டு மனசு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு அங்கேருந்து போயிட்டுருக்கா. ஹீரோ அங்கவே நின்று பார்த்துட்ருக்கான். இப்படியே இந்த மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் கைஸ்.